ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒய்டிஸ் உடைய ஆப்பில் வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்டேட் ஆகலை. இந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வியூ வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது ப்ரோ, என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து நான் நிறைய வாட்ச் ஹவர் எடுத்திருக்கேன், நான் வந்து எலிஜிபிலிட்டிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் என்னோடய ஏர்னிங் பேஜில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியில் வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து காட்டவே மாட்டேங்குது, ஷார்ட்ஸ் வியூ வந்து காட்டவே மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாக காட்டுது ப்ரோ. இது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுடைய எலிஜிபிலிட்டியில் வந்து அவங்க ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேட்டு வரையும் தான் அங்கே ஷோ ஆகும். அது என்ன டேட்டு ப்ரோ, அது எங்கே இருக்குது, அது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஒய்டிஸ் உடைய ஆப்பில் ஏர்னிங் பேஜ் வந்துருங்க. இதில் இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே பாருங்கள், ஷோயிங் டேட்டா அஸ் ஆஃப் 22 மார்ச் 2026 அப்படி மட்டும் போட்டுக்க பாருங்கள். இந்த டேட்டு தான் எனக்கு வந்து 22 மார்ச் 2026 போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 22ஆம் தேதி வரையும் வந்த வியூஸ் மட்டும்தான் இதில் காட்டுது, இதில் லோட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்கள் எலிஜிபிலிட்டியில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஏதாவது வந்து எடுத்துருக்கீங்கன்னா அது வந்து இங்கே காட்டாது. இன்றைக்கி டேட் வந்து மார்ச் 27, ஆனால் அவங்க வந்து எலிஜிபிலிட்டியில் வந்து மார்ச் 22 வரையும் தான் ஷோ ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா மார்ச் 23, 24, 25, 26, 27 இந்த டேட்டு இது எதுவுமே வந்து அங்கே காட்டாது. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலோ இல்லை ஷார்ட்ஸ் வியூ அதிகமாக வந்திருந்தாலோ இது எதுவுமே வந்து அந்த எலிஜிபிலிட்டியில் வந்து காட்டாது. அது அடுத்த வாரம் தான் காட்டும். இது எல்லாருக்கும் சேமாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இது எல்லாருக்குமே சேம் தான். யாரெல்லாம் யூடியூப்பில் இன்னும் மானிட்டேஷன் வாங்கலையோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி லேட்டாக தான் காட்டும். நீங்கள் இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து எலிஜிபிலிட்டிலாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து இன்னும் காட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அதில் காட்டுற அந்த ஷோயிங் டேட்டா அஸ் ஆஃப் மார்ச் 22ன்னு காட்டுதில்ல, இங்கே வந்து உங்களுக்கு என்ன டேட் வேணால் காட்டலாம். ஆனால் அந்த டேட்டு வரைக்கும் வந்த வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் ஆகிருக்கும், எலிஜிபிலிட்டியில் இருக்கும். ஆனால் எப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பட்டன்லாம் வரும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு இது லேட்டாக கூட ஆகலாம். எதனாலனா ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். அப்படின்றப்போ இது லேட்டாக தான் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. யூடியூப்பில் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸே. நிறைய பேர் ஒய்டிஸ் உடைய ஆப்போட அனலிட்டிக்ஸில் வந்து உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் வியூலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பீங்க. எலிஜிபிலிட்டியில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி கூட உங்களுக்கு காட்டலாம். ஆனால் ஏர்னிங் பேஜில் இந்த எலிஜிபிலிட்டி கார்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண மாதிரி எப்போ காட்டுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற பட்டனே வரும். உங்களுக்கு எப்போ எந்த டேட்டில் வந்து வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த டேட்டு இந்த இடத்துல வரணும். அப்போ தான் வந்து அதில் வந்து வியூஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டும். இது எல்லாருக்குமே சேம் தான், வேறு வழியும் கிடையாது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸும் வேறு. ஓகேங்களா? அதனால் அந்த டேட் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த டேட் எப்போ ப்ரோ மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றுவாங்க. அதாவது வீக்லி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டை வந்து மாற்றுவாங்க. அது மாறினதுக்கப்புறம் அங்கே என்ன டேட் வருதோ அந்த டேட்டு வரைக்கும் அந்த வியூஸ் மட்டும் தான் அதில் காட்டும். ஓகேங்களா? அந்த டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது வியூஸ் வந்திருந்தா அது வந்து இதில் ஆட் ஆகாது. ஓகேங்களா? அப்போது அந்த வியூஸ் எப்போ ஆட் ஆகும்னா அது அடுத்த வாரம் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இதில் மட்டும் தான் நம்மளால் அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்து டேரெக்டாக பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட அனலிட்டிக்ஸில் வந்து டெய்லி என்னென்ன வாட்ச் ஹவர்ஸ் வருது, எவ்வளோ நமக்கு வருது, எவ்வளோ போகுதுன்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறையிற மாதிரி இருக்குது ப்ரோன்னு கேட்குறீங்க. எப்போவுமே வந்து அங்கே 28 டேஸ் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது 28 நாள் ஆனதுக்கப்புறம் அது கம்மியாகிற மாதிரி தெரியும். நீங்கள் அதில் 365 நாள் இருக்கும் பாருங்கள், 1 இயர், அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கரெக்டாக காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக போட்டிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.